Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா எக்கலான் ஃபார்ம் ஆர் ஸ்டார்கேஸ் ஃபார்ம் யூ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லீனியர் அல்ஜிப்ரானா மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த எக்கலான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஏன் எதுக்காக பண்ணுறோம், என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா இதை யூஸ் பண்ணி சில சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இது ஜஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டிசையர் பண்ணுற ஒரு ஃபார்முக்கு மாற்றுற ப்ராசஸ், தட்ஸ் இட். ஓகே, இதோட ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பிவோட்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி இன் தேர் ரோ. ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி இருக்கும்ல, அதை தான் பிவோட்டாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, பிலோ ஈச் பிவோட் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலையும் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்குது அந்த காலமில் அதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜீரோ ஆக்கணும். பிலோ ஈச் பிவோட் இஸ் எ காலம் ஆஃப் ஜீரோ அப்டைன் பை எலிமினேஷன். இந்த நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஈச் பிவோட் லைஸ் டு த ரைட் ஆஃப் த பிவோட் இன் த ரோ அபோவ். ஓகேவா, இது என்ன மீனிங் எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஒரு பிவோட் இங்கே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ரோவில் பிவோட் இங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த ரோவில் பிவோட் இதுக்கு ரைட் சைடு 4 ரோ 8 இருக்கும். புரியுதா, அடுத்ததுக்கு இந்த 8க்கு அப்புறம் இங்கே 13 அப்படி இருக்கும். அப்படி ரைட் சைடு பிவோட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ரொசீஜர் ப்ரொடியூஸ் த எக்கலான் ஃபார்ம் அண்ட் 0 ரோஸ் கம்ஸ் லாஸ்ட். ஓகேவா, கடைசி ரோ நமக்கு 0 ரோஸாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிவோட் சூஸ் பண்ணுறோம். பிவோட்டு கீழே இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோ ஆக்கிட்டே வரோம். ஒவ்வொரு ரோலையும் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி தான் பிவோட்னு சொல்கிறோம். இதுதான் மொத்த ஐடியாவே. இது எக்கலான் ஃபார்முக்கு அடுத்து ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்ம். லீனியர் அல்ஜிப்ராவோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு மேட்ரிக்ஸை எக்கலான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும். அதனால தான் எக்கலான் ஃபார்ம் சொன்னது. ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம், இதுக்கு இன்னொரு பேர் ரோ ரெடியூஸ்டு எக்கலான் ஃபார்ம், RREFன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடியூஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் டு த எக்கலான் ஃபார்ம். ஃபஸ்ட்டு இந்த 3 ரூலை யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸை எக்கலான் ஃபார்முக்கு மாற்றிடணும். மாற்றின பிறகு டிவைட் த பிவோட் ரோ பை த வேல்யூ ஆஃப் த பிவோட். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 3 தான் பிவோட்டாக இருக்குன்னா அந்த ரோ ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணிடணும். அதாவது அந்த பிவோட்டை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, 1ஆக மாற்ற சொல்கிறாங்க. சரியா, மேக் ஜீரோஸ் அபவ் த பிவோட். எப்பயுமே நம்ம இந்த எக்கலான் ஃபார்மில் பிலோ கீழே மட்டும்தான் பிவோட்டுக்கு கீழே ஜீரோ ஆக்குவோம். இப்போ பிவோட்டுக்கு மேலேயும் ஜீரோ ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் ஜீரோஸ் அபவ் த பிவோட் அண்ட் ஸ்டார்ட் திஸ் ப்ரொசீஜர் ஃப்ரம் த லாஸ்ட் பிவோட். இந்த மாதிரி அடுத்த பிவோட்டுக்கு பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக ஒன்று கிடைக்கும் பாருங்களேன், அதுதான் ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். சரியா, சரி, இதில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் போத் ஃபார்ம்ஸ் ஆர் சேம். ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் எக்கலான் ஃபார்மும் சரி, இது என்னது நமக்கு ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் சரி. ஏன்னா நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், இந்த மாதிரி 1 0 0 0 1 0 0 0 1 இருக்கும். சரியா, இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பிவோட், அடுத்து இது அடுத்த பிவோட், அடுத்து இது பிவோட். இது எக்கலான் ஃபார்ம் தான். ஆனால் இதே பாருங்கள், பிவோட்டுக்கு மேலேயும் கீழேயும் 0 இருக்குது, கீழே 0 இருக்குது, மேலே 0 இருக்குது. இதே ரோ ரெடியூஸ்டு ஃபார்மாகவும் இருக்கும். அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த மட்டும் எக்கலான் ஃபார்மும் ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் என்னது தான், சேம். அதுதான் ஒரு சின்ன நோட்டாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 5 2 4 8 12 3 6 7 13 கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரியை நான் பிவோட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா, இதுதான் ரூல் நம்பர் 1. இதுக்கு கீழே இருக்க இந்த 2 நம்பர் நான் அப்போ நான் 0 ஆக்கணும். 2ஐயும் 0 ஆக்கணும், 3ஐயும் 0 ஆக்கணும். அப்போ அடுத்ததில் ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிட்டேன். 2ஐ 0 ஆக்கணும்னா 2லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 2 இருந்தால் ஈஸியாக இருக்கும். 1 2ஆக மாற்றுறது ஈஸி. 2ஆல் R1 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அதை R2லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா நம்ம 0 ஆயிரும். அதனால தான் போட்டிருக்கேன். R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1. சரியா, சரி, இப்போ 2 மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு 1 அப்போ 0. 4 மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு 2 4 அப்போ 4 மைனஸ் 4 0. 8 மைனஸ் 6 ஆயிரும் அப்போ 2.
12 மைனஸ் 10 அப்போ 2. சரியா? இப்போ இங்கே 3 இருக்குது. அப்போ R1 ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா இது 0 ஆயிரும். அப்போ 3 மைனஸ் 3 0, 4 2 இன்ட்டு 3 போடுறப்ப 6 வரும். 6 மைனஸ் 6 நமக்கு 0, 7 3 இன்ட்டு 3 போடுறப்ப 9. அப்போ 7 மைனஸ் 9 மைனஸ் 2, 13 மைனஸ் 3 இன்ட்டு 5, 3 இன்ட்டு 5னா 15, 13 மைனஸ் 15 மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச இது. அப்போ ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு பிவோட்டாக சூஸ் பண்ணேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ரோவில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி என்னது இது. சரியா? அப்போ இதுதான் என்னோட செகண்ட் பிவோட். இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? எக்லான் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஜீரோவை மாற்றணும். சரி, அதுக்கு கீழே இருக்கிறது ஜீரோவை மாற்றனா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 ரோஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 0 0 2 2. R3 மட்டும் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு 0 ஆயிரும். பார்த்தாலே தெரியுது. அப்போ R3 ப்ளஸ் R2 போட்டாலே எனக்கு 0 ஆயிரும். இப்போ 0 ப்ளஸ் 0 0, 0 ப்ளஸ் 0 0, மைனஸ் 2 ப்ளஸ் 2 0, மைனஸ் 2 ப்ளஸ் 2 0. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே இருந்து இங்கே அப்படியே ஸ்டெப் மாதிரி இறங்குது. அதனால தான் இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்டார்கேஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. சரியா? ஸ்டெப் மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? அவங்க சொன்ன மாதிரி எக்கலான் ஃபார்ம் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதை ரோ ரெடியூஸ்டு ஃபார்முக்கு மாற்றணும். ரோ ரெடியூஸ்டு ஃபார்முக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிவோட்டுக்கு மேலேயும் 0 ஆக்குங்க, பிவோட்டெல்லாம் 1ஆ மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் ரோ பொறுத்த மட்டும் பிவோட் ஆல்ரெடி 1ஆக தான் இருக்குது. செகண்ட் ரோவில் 2ஆக இருக்குது. அதனால செகண்ட் ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ 1 2 3 5, R2 என்ன பண்ண போகிறேன்? R2 டிவைடட் பை 2. அப்போ 0 0 1 1. சரியா? R3 பொறுத்த மட்டும் ஆல்ரெடி எல்லாமே நமக்கு 0வாக தான் இருக்குது. அப்போ இந்த பிவோட்டு எனக்கு 1ஆக இருக்குது, இந்த பிவோட்டும் 1ஆக இருக்குது. இப்போ பிவோட்டுக்கு கீழே ஃபுல்லாக 0 இருக்குது, மேலேயும் 0வாக மாற்றணும். இப்போ இந்த 3ஐயும் நான் 0வாக மாற்றணும். இப்போ 3ஐ 0வாக மாற்றுறதுக்கு என்ன ரோ ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, R1 இம்ப்ளை R1 மைனஸ் 3R2. ஏன்னா R2 மட்டும் தான் லைவாக இருக்குது. போட்டு விட்டோம்னா இப்போ 1 மைனஸ் 0 1, 2 மைனஸ் 0 2, 3 மைனஸ் 3 0, 5 மைனஸ் 3 2. சரியா? செகண்ட் ரோ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது என்னோட ஃபஸ்ட்டு பிவோட், இது என்னோட செகண்ட் பிவோட். பிவோட்டுக்கு மேலே கீழே எல்லாமே எனக்கு 0வாக இருக்குது. அப்போ அவங்க கேட்ட மாதிரி வந்துருச்சா பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ரெடியூஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் இன் எக்கலான் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். டிவைட் த பிவோட் பை இஸ் த வேல்யூ ஆஃப் பிவோட் பண்ணிட்டோம். மேக் த ஜீரோஸ் அபவ் த பிவோட் பண்ணிட்டோம். சரியா? அப்போ இதுதான் நான் கேட்ட ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம். சரியா? அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் இதுதான். சரி, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ராப்ளம் எழுதி வச்சுருக்கேன். ஃபைண்ட் த ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இதுக்கு ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே பிவோட் எப்பயும் போல் ஃபஸ்ட் ரோவில் நான் ஜீரோ வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிறோம் பிவோட்டுன்னு. இப்போ கீழே இருக்க 2ஐ மைனஸ் 1ஐயும் 0 ஆக்கணும். 2ஐ 0 ஆக்கிறதுக்கு இங்கே 2 இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ R2 மைனஸ் 2R1. சரியா? அப்போ பண்ணோம்னா 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 அப்போ 0, 6 மைனஸ் 3 இன்ட்டு 2 6 0, 9 மைனஸ் 3 இன்ட்டு 2 6 அப்போ 3, 7 மைனஸ் 4 3. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து R3 இங்கே மைனஸ் 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 நமக்கு என்ன வரும்? 0. மைனஸ் 3 ப்ளஸ் 3 0, 3 ப்ளஸ் 3 6, 7 ப்ளஸ் 2 6. சரியா? அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பிவோட் இது கீழே 0 ஆக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரோக்கு வந்தோம் அப்படின்னா இது என்னோட செகண்ட் பிவோட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 6 0 ஆக்கணும். அப்போ 6 0 ஆக்கணும் அப்படின்னா 1 3 3 2, இப்போ 0 0 3 3. R3க்கு என்ன ஆப்ரேஷன் போடணும்? அப்போ 3ஐ 6ஆக மாற்றுறது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2R2. சரியா? 2R2 போட்டலாமா? அப்போ 0 0 6 மைனஸ் 6 0, 6 மைனஸ் 6 0. ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 6 6 ஆயிரும் 0. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிவோட், இங்கே ஒரு பிவோட் வந்துச்சு. இது என்னோட எக்கலான் ஃபார்ம். இதை நான் திரும்ப ரோ ரெடியூஸ்டு ஃபார்முக்கு மாற்றணும். என்ன பண்ணணும்? பிவோட்டெல்லாம் 1ஆ மாற்றணும். பிவோட்டுக்கு மேலேயும் 0 கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா,
சரி, ஃபஸ்ட்டு இந்த பிவோட் ஒன்றா இருக்குது. இந்த பிவோட்டை ஒன்றா மாற்றிக்குவோம். அப்போ என்ன பண்ணணும்னா R2 3 ஆல் டிவைட் பண்ணணும். R1 அப்படியே எழுதிக்குவோம். R2 இம்ப்ளை R2 டிவைடட் பை 3. அப்போ 0 0 3/3 1 3/3 1 0 0 0 0. அப்போ இந்த ஒரு பிவோட், இந்த ஒரு பிவோட். இந்த பிவோட்டுக்கு மேலே 3 இருக்குது, அதை 0வாக மாற்றணும். சரியா? அப்போ 3ஆக மாற்றுறதுக்கு நான் R1க்கு என்ன ஆப்ரேஷன் போடணும்? R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3 3 சப்ராக்ட் ஆயிரும். 3 R2. சரியா? அப்போ 0 இங்கே இருக்கிறனால இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. 1 3 இங்கே 3 மைனஸ் 3 0 2 மைனஸ் 3 மைனஸ் 1. செகண்ட் ஒன் 0 0 1 1 0 0 0 0. இதுதான் என்னோட பிவோட்டு. சரியா? இங்கே ஃபைனல் ரோ நமக்கு எப்பயும் 0 ரோவாக இருக்கும். சரியா? அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்? ரோ ரெடியூஸ்டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் ஒரு கிவன் மேட்ரிக்ஸை எப்படி ரோ ரெடியூஸ்டு ஃபார்முக்கு மாற்றணுங்கிறது இதுதான் ரூல். ஓகே, இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.